ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். அடிக்கடி மழை பெய்துட்டே இருக்கிறதுனால சளி, காய்ச்சல், இருமல்லாம் அடிக்கடி வந்துடுதுங்க. இந்த காஃபியை குடிச்சு பாருங்கள், சளியெல்லாம் இருந்த இடமே தெரியாமல் போயிடுங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கடுகை நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த கடுகோடவே 4 மிளகும் சேர்த்துக்கலாங்க. இந்த காஃபியை குடித்தோன்னா காய்ச்சல், இருமல், சளி, தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிடுங்க. கடுகை நாம் வறுத்து எடுக்கிறது கடுகு இந்த அளவுக்கு நல்லா வெடித்து வரணுங்க. அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி வெடித்து வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடுகை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை ஆற விட்டுடலாங்க. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் எந்த மாதிரி கலரில் இருக்குன்னு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ கடுகு நல்லா ஆறி வந்துடுச்சுங்க. இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகை நல்லா காஃபி பவுடர் அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணியோடவே நம்ம பவுடர் பண்ணி எடுத்த கடுகு பொடியை சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வரணும். இப்போ இந்த பவுடரை சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. டீ மீடியமாக இருந்தால் போதும். இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இதுக்கு இனிப்புக்காக நான் இப்போ கருப்பட்டி சேர்த்துருக்கேன். கருப்பட்டிக்கு பதிலாக சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை, ஒன்றும் இல்லைன்னா சீனி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ காஃபியை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு குடிக்கலாங்க. சளி இருந்ததுன்னா இந்த காஃபியை குடிச்சு பாருங்கங்க, சளி சீக்கிரமாகவே சரியாயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.